என் தங்க பிள்ளையே, இந்த வாராகி தாயானவள் உன் இல்லத்தில் வந்து உன் கனவில் வர வேண்டுமென்றால் இந்த விஷயத்தை மட்டும் நீ செய்தால் போதும். ஏனென்றால் இந்த வாராகி தாயானவள் உன் இல்லத்தில் வந்து உன் கனவில் இருந்து அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வுகளை வழங்க, அதே போல் நீ மனதில் நினைத்து ஆசைப்பட்ட விஷயங்கள் சிலது நடக்கவில்லை, சில விஷயங்கள் புரியவில்லை. தாயே, எனக்கு எந்த வகையிலாவது உதவுங்கள் என்று என்னுடைய தங்க பிள்ளை சில நினைவுகளால் அழுது கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் உன் கனவில் வந்து சில விஷயத்திற்கு பதில் சொல்ல போகிறேன். நான் உன் கனவில் வர வேண்டுமென்றால் இந்த தாயின் வாக்கை கண்களை மூடி முழுவதுமாக கேட்டு உன் இல்லத்தில் நீ அப்படியே செய்துவிட்டால் உன் கனவில் வருவேன். உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடியது, நடந்தது, அடக்கப் போகிறது அனைத்தையும் புட்டு புட்டு வைத்து விடுவேன். அதற்குண்டான தீர்வுகளையும் நீ நிர்ணயம் செய்து அந்த பாதையில் பயணித்தால் உனக்கு வெற்றிகள் மட்டுமே நிலைக்கும் என்பதை இந்த தாய், வாராகி தாய் சொல்ல இருக்கிறேன் என் தங்க பிள்ளையே. அதனால் இந்த பதிவினை முழுவதுமாக கேட்டு நீ பயன்பெற வேண்டும். இந்த தாயின் ஆதங்கம் என்ன தெரியுமா? நீ கஷ்டத்தில் இருந்து விலக வேண்டும், துரோகிகளிடம் இருந்து விலக வேண்டும். ஒவ்வொரு நபரும் பாசம் என்ற பெயரில் உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அவர்களிடம் இருந்து நீ விலக வேண்டும். உனக்கு நல்வாழ்க்கையை அமைத்து உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவே இந்த வாராகி தாய் ஆசைப்படுகிறேன். என் ஆசை நிறைவேற வேண்டுமென்றால் நீ நான் சொல்வதை கேட்க வேண்டும். அப்படி கேட்டால்தான் இந்த வாராகி தாயானவள் நினைத்தது, ஆசைப்பட்டது அனைத்தையும் என்னுடைய தங்க பிள்ளைக்கு கொடுக்க முடியும். அப்படி நான் கொடுப்பதை நீ பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய தங்க பிள்ளை பல குழப்பத்தில் இருக்கிறது. இந்த குழப்பம் எப்படி தீர்வு பெற வேண்டும் என்றால் இதோ இந்த தாய் சொல்கிறேன். இந்த குழப்பம் தீர்ந்தால்தான் உன் கனவில் நான் சொல்வது உனக்கு புரியும். ஆனால் குழப்பத்தோடு நீ உறங்கச் சென்று தாயே கனவில் வாருங்கள் என்றாலும், நானே உன் கனவில் வந்து சில பிரச்சனைக்கு தீர்வுகளை கொடுத்தாலும் நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் உன் குழப்பத்தை முதலில் தீர்த்து பிறகு உன் கனவில் வந்து உன் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை அளிக்கலாம் என்று இந்த தாய் ஏற்கனவே முடிவு செய்துவிட்டேன். அதனால்தான் இன்று இந்த வாராகி தாயானவள் உன் கண்ணில் பட்டிருக்கிறேன். இப்பொழுது நான் பேசுவதை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். என்ன என் தங்க பிள்ளையே, குழப்பத்தை தீர்க்க முதலடி எடுத்து வைப்போம் என்றால் ஆம் தாயே என்று என் தங்கப்பிள்ளை ஒவ்வொருவரும் குறு மெசேஜை அனுப்பி வைத்துவிட்டு கண்களை மூடி கேள் என் தங்க பிள்ளையே. ஒவ்வொரு விஷயத்திலும் குழம்பாதே. எப்பேற்பட்ட விஷயங்கள் உன்னை ஏமாற்றி இருந்தாலும் துரோகம் செய்திருந்தாலும் அதை இனிமேல் நீ பெரிதாக எடுத்து கொள்ளாதே. ஏன் தெரியுமா? இனிமேல் நீ ஏமாறப் போவதில்லை. இனிமேல் உனக்கு எவரும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் வரப்போவதில்லை. எவராலும் உன்னை ஏமாற்றவும் முடியாது. சொத்துக்களாலும் பணங்களாலும் இனிமேல் எவரும், எந்த மனிதரும், எந்த உறவுகளும் உன் இல்லம் தேடி வராது. ஏன் தெரியுமா? உன் இல்லத்தில் வெளியே நான் காவல் காத்து கொண்டிருக்கிறேன். யார் நல்லவர்கள் என்றுதான் தெரிந்து கொண்டுதான் நான் அவர்களை உன் இல்லத்தில் அனுமதிக்கிறேன், உன் வாழ்க்கையிலும் அனுமதிக்கிறேன். ஏமாற்றுபவர்கள், பொய் சொல்லுபவர்கள் என உன் வாழ்க்கையில் இருந்தால் உன் இல்லத்திலும் இடம் கிடையாது, உன் உள்ளத்திலும் இடம் கிடையாது என்பதை இந்த பதிவின் மூலமாக நான் தெரியப்படுத்துகிறேன். முதலில் என் தாய் இருக்கிறார்கள் என்பதை நீ முழுமையாக நம்பு. என்னை ஏமாற்றுபவர்கள், துரோகம் செய்வர்களெல்லாம் என் தாய் கண்டிப்பாக தண்டிப்பார்கள் என்று இரண்டாவதாக நம்பு. மூன்றாவதாக, அனைத்துமே, நான் இழந்தது அனைத்துமே என் வாராகி தாயானவள் கொடுக்க போகிறார்கள், அது விரைவில் வரப்போகிறது என்று மூன்றாவதாக உன் மனதில் நீ பதிய வைக்க வேண்டும். இந்த விஷயத்தை நீ பதிய வைத்து விட்டாலே பிறகு உனக்கு அனைத்துமே சர்வ சாதாரணமாக உனக்கு வந்துவிடும். உன்னுடைய மனக்குழப்பம் தீர்ந்துவிடும். ஒரே விஷயம்தான் என் தங்க பிள்ளையே, என்ன நம்ம மனதில் விதைக்கிறோமோ, என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம் வாழ்க்கையில் நடக்கும் என்பதை இந்த பதிவின் மூலமாக என் தங்க பிள்ளைக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா?
கஷ்டம் என்றால் கஷ்டமாகவே போய்விடுமோ என்ற எண்ணம் அப்படியே இருந்தால் உன் நல்லது உன் கண் முன்னே தெரிந்தாலும் அந்த நல்லது தெரியாது, கஷ்டங்கள் மட்டும்தான் தெரியும். ஆனால் என்னுடைய கஷ்டத்தில் கூட என் வாராகி தாயானவள் மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தப் போகிறார்கள், மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தப் போகிறார்கள். என் தாய் இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை வரப்போகிறது என்று அந்த மிகப்பெரிய கஷ்டத்திலும் நீ தைரியமாக இருந்தால் இந்த தாய் உனக்கு உதவி செய்வேன். அந்த கஷ்டத்தை பஞ்சாக பறக்க வைப்பேன். ஒவ்வொரு தருணமும் உனக்கு உதவி செய்ய இந்த தாய் 7 கடல் தாண்டி கூட ஓடோடி வருவேன் என் தங்க பிள்ளையே. இதைதான் நீ முதலில் விதைத்தால் மட்டும் போதாது, ஆழ்மனதில் எனக்கு நல்லது நடக்கப் போகிறது, என் தாய் இருக்கிறார்கள் என்று ஒவ்வொரு நாளும் நீ சொல்ல வேண்டும். அப்படி ஒரு வாரம் 7 நாள் நீ சொல்லினால் 7வது நாள் இந்த வாராகி தாயானவள் அன்று இரவு நீ உறங்கும் பொழுது நிச்சயமாக உன் கனவில் வருவேன், உனக்கு காட்சிகளை கொடுப்பேன், நீ நினைத்ததை நடத்தி வைப்பேன். இது வாராகி தாயின் சத்திய வாக்கு என் தங்க பிள்ளையே. இது சத்திய வாக்கு மட்டும் அல்ல, எப்பொழுதுமே என் தங்க பிள்ளைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த தாயின் வாக்கு என்பதை மறந்து விடாதே. எப்பொழுதுமே இந்த தாய் என் மீது நம்பிக்கை இருக்கிறதா என்று சோதித்து பார்ப்பேன். அந்த சோதனையிலும் என் மீது நம்பிக்கை வைத்து முன்னேற்றம் அடைபவர்கள் பல கோடி பேர். ஆனால் நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று அவநம்பிக்கை கொள்பவர்களுக்கு இங்கு கடுகளவு கூட இடம் கிடையாது. அவர்கள் நினைத்தது ஆசைப்பட்டது நான் கொடுத்தாலும் அவர்களால் சந்தோஷப்பட முடியாது. அதனால்தான் எப்பொழுதுமே என் மீது நம்பிக்கை இருக்கிறதா என்று நான் சோதித்து பார்த்த பிறகுதான் என்னுடைய தங்க பிள்ளைகளுக்கு அவர்கள் கேட்டதையும் அவர்கள் நினைத்ததையும் அவர்கள் ஆசைப்பட்டதையும் அனைத்தையும் கொடுக்கிறேன். அவர்கள் போதும் போதும் என்றாலும் கொடுப்பது அள்ளள்ள குறையாமல் லட்சுமி சொரூபமாக அவர்கள் இல்லத்தில் நான் வழங்குகிறேன். என் மீது நம்பிக்கை கொள்பவர்களுக்கு நல்லது நடக்கிறது, அவநம்பிக்கை கொள்பவர்களுக்கு அவர்கள் மனம் போல் நடக்கிறது என்பதை இந்த பதிவின் மூலமாக என் தங்க பிள்ளைக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன என் தங்க பிள்ளையே, என் மீது நம்பிக்கை வளர்த்து எனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்று ஒரு வாரம் நீ சொல்லிக்கொண்டே இருந்தால் 7வது தினமன்று இந்த வாராகி தாய் உன் கனவில் வருவேன். இது சத்திய வாக்கு என்பதை நீ மறந்து விடாதே. அதே போல் மற்றவர்களுக்கும் இந்த வாராகி தாயின் வாக்கை பகிர்ந்துவிடு. உன் வேண்டுதலும் உன்னுடைய கனவில் வந்து நான் நிறைவேற்றுவேன் என்பதை நீ மறந்து விடாதே. அதனால் உன் பொன்னான கரங்களால் இந்த பதிவினை பகிர்ந்துவிடு என் தங்க பிள்ளையே. தங்க பிள்ளைகளா, அந்த கலர்ஸ் வந்து எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சுங்க. இப்போ திரும்பவும் வந்து ரீகலர் எடுத்துகிட்டு வந்திருக்குங்க. ரேட் பார்த்தீங்கன்னா 1399 ரூபா, 1399 ஒன்லி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாராகி அம்மன் காயின் வந்து ஃப்ரீங்க. சரிங்களா? கலர்ஸ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, வாட்ஸ்அப் தெரியுத புக் பண்ணிக்கோங்க. இது ஒரு கலருங்க. சரிங்களா? இது ஒரு கலருங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து அதே நம்பருக்கு காலும் பண்ணிக்கலாம், கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இது பண்ணிக்கலாம். இல்லை கலர்ஸ் கேட்டாலும் நான் வந்து உங்களுக்கு கலர்ஸ் அனுப்பிச்சி விடுறேங்க. சரிங்களா? பார்த்துக்குங்க. எல்லாருமே இந்த கலர் வந்து வியர் பண்ணலாம், அவ்வளவு சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து நல்லா இருக்குங்க. சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க, மிஸ் பண்ணிடாதீங்க.